ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோருமே அப்படியே கரங்களை தட்டுங்களா, நல்லா உற்சாகமே கரங்களை தட்டி கொண்டு தேவன் கிருபையாய் ஒரு புதிய வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லோருமாய் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் கரங்களை தட்டி கொண்டு அப்படியே நன்றி செலுத்துங்களா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல 2025வது வருஷத்துல எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே நீ நிறுத்தி இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2025வது ஆண்டினுடைய முதல் மணி நேரங்களை உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் வந்து உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கும்படிக்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2024வது ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல காத்தவர், அல்லேலூயா, எங்களை விட்டு விலகாமலும் எங்களை விட்டு நீங்காமலும் இருந்தவர், இந்த புத்தம் புதிய ஒரு ஆண்டுக்குள்ள எங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாராய் சேர்ந்து நாங்கள் இந்த ஆண்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தம்முடைய வல்லமையோடு, தேவன் தம்முடைய மகிமையோடு, தேவன் தம்முடைய மகத்துவத்தோடு கூட இந்த ஆண்டில் நமது மத்தியில் அவர் இறங்கி வரும்படிக்காக நல்ல கரைகளை தட்டி நன்றி செலுத்துங்களேன். அப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு நீங்க எங்களோடு கூட வாங்க அப்பா. இந்த ஆண்டு உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆண்டு உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆண்டு உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். தேவனுடைய ஆவியானவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அற்புதமான தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே அது எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் இல்லாமல் இந்த ஆண்டை எங்களால் கடந்து போக முடியாது. அப்பா, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியில் இறங்கி வரும்படிக்காக ஆண்டுகளை அல்லேலூயா தம்முடைய கிருபையினால கொடுக்கிறவர், ஆண்டுகளை தம்முடைய வார்த்தையினால வர்ஷிக்க பண்ணுகிறவர், அல்லேலூயா. அந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக அவரே நமது மத்தியில் இறங்கி வரும்படிக்காக அந்த வல்லமையின் தேவனை நோக்கி பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் இந்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு ஆண்டவரே மணி நேரங்களையும் இந்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு 2025 ஒவ்வொரு நாளையும் உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிற ஒவ்வொரு வாரங்களும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டினுடைய 12 மாதங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டுகளை அப்பா உம்முடைய நன்மையினால நிரப்புகிறவர், எங்களுடைய பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர், வாக்கு தத்தம் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படியே எங்களை நடக்க பண்ணுகிறவர். நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும் அப்பா. இந்த ஆண்டு நீர் எங்களோடு வந்தால் போதும். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தால் போதும். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. இந்த 2024 முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததை போல இந்த 2025வது ஆண்டிலையும் கர்த்தர் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்து நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஒரு திறந்த வாசலை இந்த 2025 கர்த்தர் எங்களுக்காக வைத்து ராஜா அதற்குள்ள நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒழிந்து போகாது. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது மாறாது. வார்த்தையை அனுப்பி வசனத்தை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தேற்றுகிறவர். இந்த 2025 அல்லேலூயா உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு நன்மைகளின் ஆண்டு. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு. இந்த ஆண்டு அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சபையில பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு. தேவன் இந்த ஆண்டு முழுவதும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக அவரே நமது மத்தியில் இறங்கி வரக்கூடிய ஒரு ஆண்டு. அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொல்லிலே தவறுகிறதே கிடையாது. அவர் பொய் சொல்லாத தேவன். அந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா எல்லோருமாய்? இந்த நாளில்
காத்திடுவார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்து அற்புதம் காண செய்வார். நமக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்து அதிசயம் காண செய்வார். இந்த ஆண்டு அவர் எங்களோடு கூட வருவார். காரியங்கள் எல்லாமே வாய்க்க செய்வார். இந்த ஆண்டு அவர் நம்மோடு கூட இருப்பார். வாழ்வை செழிப்பாக மாற்றிடுவார். இந்த ஆண்டு அவர் நம்மோடு கூட இருப்பார். வாழ்வை செழிப்பாக மாற்றிடுவார். வானத்தின் பனியை பொழிந்திடுவார். பட்டாள நீரூற்றாய் மாற்றிடுவார். வானத்தின்
கர்த்தர் மலையிலே பார்த்துக் கொள்வார். நாம் மலையிலே வந்து நிற்கிறோம், கொல்கதா மலையிலே நிற்கிறோம். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களால், ஆணியினால் கடாவப்பட்டவரோடு கூட நிற்கிறவர்களால் நாம் நிற்கிறோம். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். உனக்கும் எனக்கும் சமுத்திரம் பெரியது, உனக்கும் எனக்கும் வான விரிவு பெரியது. அவைகளை உண்டாக்கினார், அவைகளை பார்க்கிலும் பெரியது. உனக்கும் எனக்கும் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இனியும் இந்த ஆண்டு அவர் பார்த்து கொள்வார். நமக்கு முன் செல்கிற தேவனை பலமாய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தமா துதிப்பர் சேர்ந்து கொள்வோம். பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். மூன்றில் ஒன்றாய் ஜொலித்து கொண்டு இருக்கிற பரமசேனிகளின் தேவனே உம்மை துதிக்கிறோம். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். நன்மையினால் வாயை திருப்தியாக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்ப நாளிலும் கர்த்தாவே நீ தந்த கிருபைக்கா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த புதிய வருடத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் சொல்லி ஆண்டவரே ஆயத்தமான கிருபையப்பா தருகிறவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே வல்லவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தகப்பனே ஆக இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். உலகின் ரட்சகரை கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்த நாமமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லா நாமத்துக்கு மேலா நாமமுடைய தேவனே உம்மை துதிக்கிற ஐயா. செம்மையான வழியில் பிள்ளைகளை எங்கள் வழி நடத்தப்போற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து நித்தம் நடத்தப்போற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறவரே துதிக்கிறோம். அற்புதமானவரை துதிக்கிறோம். அதிசயமானவரை துதிக்கிறோம். நித்திய ராஜாவே துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிரபாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே சமாதானத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா துதினாலே கிருபை பெருக செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் எல்லைகளை பெரிதாக போற கிருபை அப்பா நன்றி சொல்லி துதிக்கிறோம். கர்த்தாவே இதனாலே அப்பா கிருபை தந்த தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். உன்னத தேவனுடைய உன்னத வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி பொழியும் மட்டும் எல்லாம் அப்படியே இருக்கும். ஆவி பொழிந்த பின்பு வயல்வெளி காடாக, அடர்ந்த காடாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்தபோது சொன்னார், நிறைவானவர் வந்து விட்டார், குறைகள் எல்லாம் நிறைவாகும். ஆமென், அல்லேலூயா. அவரை போற்றி புகழ்ந்து சபை நடத்துகிறவராகிய அவரை பாடுவோமா சேர்ந்து? ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, கரங்களை தட்டி ஆவியானவரே, அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, இந்த வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அவர் அபிஷேகம் சகலத்தில் நம்மை அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, இந்த வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே சொல்லுவோம். ஆவியானவரே, அம்மே ஆவியானவரே, 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 அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, இந்த வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அவர் அபிஷேகம் முகங்களை முறிக்கும். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, இந்த வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. மனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாக மாறணும், வயல்வெளிகள் எல்லாம் காடாக மாறணும். வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாக மாறணும், வயல்வெளிகள் எல்லாம் காடாக மாறணும். உயிர்ப்பிக்கும் ஆவியே உருவாக்க வாருமே, உயிர்ப்பிக்கும் எங்களை உருவாக்க வாருமே. வாஞ்சையாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம், இன்னும் வாஞ்சையாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். ஆவியானவரே, ஆமென், ஆவியானவரே, ஆமென் எனப்பட்டவரே, ஆவியானவரே, அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, இந்த வாழ்க்கையை அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம், அவர் அபிஷேகம் நம்மை பலவான்களாக மாற்றும், அனலாக மாற்றுங்கப்பா. உலர்ந்து போன என் வாழ்க்கை, உலர்ந்து போன உயிரடைய வேண்டுமே,
பாடுவோம். ஆவியானவரே, அவருடைய பலத்தால், அவருடைய கரத்தால் எதையும் செய்திட எனக்கு பலன் உண்டு. திராட்சை செடியோடு இணைந்த கொடியாக நான் படர்ந்து உலகமெங்கிலும் நல்ல கனிகளை கொடுப்பேன். என் பலத்தால் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரை நாங்கள் புகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பாடுகிறோம். மாம்சமனையாவர் மேலும் ஆவியை ஊற்றிடும், பேசிட அனுக்கிரகம் செய்திடும். மாம்சமனையாவர் மேலும் ஆவியை ஊற்றிடும், அயல்மொழிகள் பேசிட அனுக்கிரகம் செய்திடும். வாலிபர் புதியோரெல்லாம் தரிசனம் காணட்டும், வாலிபர் புதியோரெல்லாம் தரிசனம் காணட்டும். வரங்கள கனிகளால் நிரப்பிடுமே, இப்போ வரங்கள கனிகளால் நிரப்பிடும். எப்போ வரங்களால் கனிகளால் கனிகளால் நிரப்பிடுமே, வரங்களால் கனிகளால் நிரப்பிடும். ஆவியானவரே, 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 அபிஷேகம் ஊற்றும். நான் ஆவியை அனுப்புவேன் என்று சொன்னவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் வார்த்தையை அனுப்பி வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிறவராயிருக்கிறார். வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியை மாறணும், வயல்வெளிகள் எல்லாம் ஆடாகம். என் வாழ்க்கையை குறித்து, நம் சபையை குறித்து, நம் குடும்பத்தை குறித்து நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆடாக மாறணும், உயிர்ப்பிக்கும் ஆவியே உருவாக்குவாருமே. இரண்டாம் ஆதாமே உருவாக்குவாருமே. வாஞ்சியாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். சொல்வோம், வாஞ்சியாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். வாஞ்சையாய், வாஞ்சையாய் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே அவர் ஆவியானவரே, 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 ஆமென், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. அவருடைய பலன் இது. அன்னை மரியாள் வயிற்றிலே உதித்த உதயநாதன் கிறிஸ்து இயேசுடைய ஜீவன் இது. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, அனலாக மாற்றுங்கப்பா. ஆவியானவரை சொல்லுவோம். ஆவி பலமா கையில தட்டி. ஆவி அவர் வந்தால் சந்தோஷம், அவர் வந்தால் மகிழ்ச்சி, அவர் வந்தால் அவரே என்னை நடத்துகிறவர். ஊற்றுங்கப்பா, அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம் ஊற்றுங்க, அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கைய அனலாக ஆவியை ஊற்றுங்க, ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வரங்களை ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வரங்களை ஊற்றுங்க. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கைய அனலாக மாற்றுங்கப்பா. சொல்வம் சொல்வம். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கைய அனலாக இவர் ஆவியானவர். சொல்லுவோம், ஆவியானவரே, ஆமென். ஆவி இம்மானுவேல், ஆவியானவர் எல்ரோயி, ஆவியானவரே, அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. ஒரு பொருளாலும் எந்த ஒரு காரியத்தாலும் நம் வாழ்க்கை மாற்றிவிட முடியாது. அவர் வார்த்தையின்படி அவர் அனுப்புகிறவராலே, அந்த தேற்றரவராலே ஆகும் ஆகும். ஆவியானவரே, 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 ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே. கையில தட்டி சந்தோஷமாய் பாடுவோமா? அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம், ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க என்று கேட்போமா? அனலாக மாற்றுங்கப்பா. ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வரங்களை ஊற்றுங்க. ஆவியை ஊற்றுங்க,
அக்கினியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வரங்களை ஊற்றுங்க, அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கைய அனலாக மாற்றுங்க. அப்படி ஜபத்தோடு கேட்போமா? அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. குறைவுள்ள மனுஷர்கள் நாங்கள் ஆண்டவரை எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய நீதியை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்மை உயர்த்துவதே எங்களுடைய நீதியாய் இருக்கிறது. உமது ஸ்தானத்தில் வந்து சன்னிதானத்தில் நிற்பதே எங்களுடைய தகுதியாய் இருக்கிறது. இதோ ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிற எங்களை உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க, உங்க பலத்தினால நிரப்புங்க. எங்களாலே 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 ஒன்றும் செய்யக்கூடாமல் இருக்க எங்களை மறைத்து உங்களாலே நிரப்புங்கப்பா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கைய அனலாக மாற்றுங்க. ஆவியை ஊற்றுங்க என்று கேட்போமா? ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வரங்களை. ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வரங்களை ஊற்றுங்க. அபிஷேகம் கரங்களை உயர்த்தி அனலாக மாற்றுங்கப்பா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கைய அனலாக மாற்றுங்கப்பா. ஆவியானவரே சொல்லுவோம். ஆவியானவரே 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 அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கைய அனலாக மாற்றுங்கப்பா. உயர்த்தி உயர்த்தி சொல்லுவோம். அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. உங்க அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. அனலாக மாற்றுங்கப்பா. ஆவியை ஊற்றுங்க, ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வரங்களை ஊற்றுங்க. ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வரங்களை ஊற்றுங்க. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. கரங்களை தட்டி வெற்றி கொண்டவர்களாக அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. அனலாக மாற்றுங்கப்பா. கரைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கி வந்தபோது பற்பல பாஷைகளை பேசினார்கள். பயந்து கதவை அடைத்தவர்களுடைய சத்தம் அந்த நகரம் அதிரத்தக்கதாக அவர்களுடைய சத்தம் தொனித்தது. தைரியம் உள்ளவர்கள் ஆனார்கள். கிளேசம் ஓடியது, துக்கம் ஓடியது, பயம் ஓடியது. ஜீவனை குறித்த பயமும், உணவை குறித்த பயமும், வருங்கால வாழ்க்கை குறித்த பயம் ஓடியது. என்னை ஆட்கொண்டவர் யார் என்று அறிந்திருக்கிறபடினாலே ஆவியானவராலே நிரப்பப்பட்டு, அதாவது பிரபுவாலே நிரப்பப்பட்டு, அதாவது யெகோவாவாலே நிரப்பப்பட்டு, அதாவது யாவை தேவனாலே நிரப்பப்பட்டு, அதாவது இம்மானுவேல் கிறிஸ்துவாலே நிரப்பப்பட்டு பலன் கொண்டு பேசினார்கள், தைரியம் கொண்டு பேசினார்கள், மகிழ்ந்து துள்ளி குதித்து பேசினார்கள். நம்மை நிரப்பி இருக்கிறவர் அவரே என்று விசுவாசிக்கிறவர்களே கரங்களை தட்டுவோமா? என்னை நிரப்பி இருக்கிறவர், என்னை ஆட்கொண்டு இருக்கிறவர் இவரே, இவரே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பெரியவரே துதிக்கிறேன் ராஜா. உயர்ந்தவரே துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்பவரே துதிக்கிறேன் ராஜா. உன்னதத்தின் தேவனே துதிக்கிறேன் அப்பா. உலகிற்கு ஒளியாக வந்தேன் யெகோவா தேவனே துதிக்கிறேன் அப்பா. மன்னிப்பதில் வல்லவரே துதிக்கிறேன் அப்பா. சமாதானத்தை தருபவரே துதிக்கிறேன் அப்பா. சேனைகளின் கர்த்தரே துதிக்கிறேன் அப்பா. அக்கினியாய் வந்தவரே துதிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே அபிஷேகம் ஊற்றுகிறவரே துதிக்கிறேன் ராஜா. ராஜாதி ராஜாவே துதிக்கிறேன் அப்பா. ராஜாவே துதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென். யாக்கோபு பிள்ளைகளோடும் 4 மனைவியோடும் வந்தபோது தன்னை கொலை செய்கிறவன் எதிர்படுகிறான் என்றவனே பிள்ளைகளுக்காகவும் பயந்தார், மனைவிகளுக்காகவும் பயந்தார், தன்னுடைய ஜீவனுக்காகவும் பயந்தார்.
ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் தன்னுடைய வாக்கு குறித்து பேசின போது, நம்பின போது, நாமும் அப்படித்தான் நம்பி வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை குறித்து பேசியிருக்கிறோம். நேற்று வரைக்கும் துக்கத்தில் இருந்தோம், இன்று அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே தான் யாக்கோபு விடுதலை ஆனபோது பலிபீடத்தை கட்டி நன்றி பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நாமும் நன்றி பலி செலுத்தி அவர் செய்தவைகளை புகழ்ந்து பாட போகிறோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஓ, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே. நாம் மாத்திரம் நாம் கர்த்தரை தகப்பனே என்று தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உங்க ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக்கொண்டு. உங்க ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக்கொண்டு. நன்றி. இந்த ஆண்டிலே நாங்கள் பலிபீடத்தோடு ஒன்றித்திருந்து கிறிஸ்துவுடைய சரீரத்திலும் கிறிஸ்துடைய ரத்தத்திலும் பலன் கொண்டு நாங்கள் எழும்போம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மைகள் செய்த நன்மை ஆயிரங்கள் தடி சொல்லி சொல்லி பாடுவே. எங்களுக்கு நீங்க செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே தகப்பனே நன்மை செய்தீர். உமக்கு பயப்படுகிற பயமும் உம்மில் களி கூறுகிறே நெஞ்சமாம் செய்தீரே. அரசுக்குள் சேர்த்து விட்டு இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு. இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து. உன்னத தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க உன்னதத்திலே எங்களை தூசியிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறபடினாலே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஓ, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் உங்களுடைய சத்தம் அதிகமாய் பாவம் நீங்கிட கழுவி விட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உலகத்தானை தரித்துக் கொள்ளாமல் உன்னதரை
தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. எல்லோருமாய் அப்படியே கரங்களை தட்டி, எல்லோருமாய் கரங்களை தட்டி, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடும், நம்முடைய குடும்பத்தாரோடும், நம்முடைய பிள்ளைகளோடும், நம்முடைய சபையாரோடும் அது என்றென்றைக்கும் கூட இருந்து நல்ல பாதுகாப்பை, நல்ல பலத்தை, நல்ல சந்தோஷத்தை, நல்ல அபிஷேகத்தை, நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக அது பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் எல்லோருமாய் அவர் நோக்கி பார்க்கலாமா? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கணும். உங்களுக்காக, எனக்காக, நமக்காக நன்மையானதை பரிந்து பேசுகிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறத நினைவு கூர்ந்து, ஆண்டவரே இந்த 2025 ஆண்டுல ஆண்டவரே நீர் எங்களுக்காக பரிந்து பேசும். ஆண்டவரே நீர் எங்கள் சார்பில் செயலாற்றும். எங்கள் சபைக்காக வைராக்கியமாய் எழும்பும். ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தங்களை செய்து, ஆண்டவரே நீர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் நேர்த்தியை செய்து முடிக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா.